ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறோங்கன்னா உங்களுக்கே தெரியும் எங்கே இருக்கிறோன்னு. இருந்தாலும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா டிஎன்சி டிமேக்ஸ் தேட்டர் தருமபுரி. இங்கே நம்ம படம் பார்க்குறதுக்கு வந்துருக்கிறோம். என்ன படம்னு உங்களுக்கு தெரியும், நான் டிஸ்பிளேயில் காட்டுறேன். அப்படி பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு படத்தை பார்க்கறதுக்கு தான் நம்ம டிமேக்ஸ் தேட்டருக்கு வந்துருக்குறோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வாங்குகிற கவுண்டரில் இருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா லைனில் நின்று டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் டிக்கெட் வாங்கிறதுக்கு முன்னாடி மேலே டிஸ்பிளேல வந்து அந்த படத்தோட ஒவ்வொரு நேமும் போட்டுன்னு இருப்பாங்க. நான் இன்றைக்கி பார்க்க வேண்டிய படம் என்னென்னா அழகி படம். செம்ம வேறு ஃபேவரட் மெகா சூப்பர் ஹிட் படம். நான் இங்கே இருக்கிறேன். எல்லாம் லைனில் நிற்கிறீங்க. படம் பார்க்குறதுக்கா அழகி படம். என்னப்பா டிக்கெட் கிடச்சிச்சா? 2 டிக்கெட் கிடச்சாச்சுப்பா. 9 and 10. 9 and 10 அழகி படம் பார்க்குறோம். 8 புக் பண்ணுறேன்னா என்னாச்சு? அது 8 ஒரு சார் புக்கிங் பண்ணிட்டாரு. அதனால நமக்கு 9 and 10 அப்படியா? செம்ம படம் பார்க்குறோம். ஓகே ஓகே. அப்படி சாமி எப்படியே டிக்கெட் எடுத்துட்டுங்க. டிக்கெட் எடுத்து குசியில் அப்படி ஜாலியாக ஒரு ரீல்ஸ் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு அப்படியே டிக்கெட்டு உங்களுக்கு நான் காமிச்சாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது செக்கிங் முடிச்சுட்டு அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். கீழே செக்கிங்கு, மேலே வந்து நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிமேக்ஸ் தேட்டரில் 5 தேட்டரு, 5 ஸ்க்ரீன் இருக்குது. அந்த 5 ஸ்க்ரீனில் நம்ம என்னென்ன படம் ஓடுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது அழகி செம்ம வேறு லெவல் படங்க. அப்படியே எப்படியே ஒரு குசியில் எப்படியே டிக்கெட் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்படி மேலே போகிறேங்க. மேலே போயிட்டு அப்படியே ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இந்த படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குசி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 2002 நான் இருக்கும்பொழுதெல்லாம் தேட்டரில் போய் படம் பார்க்குற அளவுக்கு காசு இல்லை. இருந்தாலும் அந்த படம் இப்போ போகிறதுனால எல்லாத்துக்கும் ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கிறது. இந்த படம் செம்மங்க வேறு லெவலில். நீங்கள் போய் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். அப்படியே சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் அப்படியே போனோங்க. போயிட்டு அப்படியே அங்கே ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு இதாகிட்டு இருக்குது. அது போட்ட சொன்னேன். அதை என் ஃப்ரெண்டு வந்து ஜூம் பண்ண சொன்னால் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணோம். ஜூம் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே சுற்றி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்புறமேட்டு பார்த்தோன்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக என்னென்ன ஸ்க்ரீன் என்னென்ன படம்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்கே நம்ம படம் பார்த்தா அப்புறமேட்டு பாருங்கள் 3வது ஸ்க்ரீனில் நம்ம படம் ஓடுது. மொத்தம் 5 ஸ்க்ரீனில் நம்ம படம் வந்து 3வது ஸ்க்ரீனில் ஓடுது அழகி. இந்த அழகி வந்து வேறு லெவலுங்க. நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற லவ்வும் வேறு, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற லவ் ரொம்ப வேறு லெவலாக இருக்குங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டுக்கிட்ட அதுக்கு முன்னாடி இது வந்துருச்சு. டிக்கெட்டு புக்கிங் பண்ணிட்டாங்க. நம்ம பண்ணிட்டாங்களா? 2 டிக்கெட் புக்கிங் பண்ணிடுறாங்க. ஓ ஓகே ஓகே. நாளெல்லாம் வேறு லெவல் பண்ணிட்டாங்கப்பா. கீழே ஒருத்த புக்கிங் பண்ணிக்கிறான் பேர் மறக்க முடியாதுப்பா. ஒருத்தன் சிங்கிளாக இருப்பான் கான்லேயே மூலையே புக் பண்ணி தனிமையில் இனிமேல் கலந்துவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாமா? அவ்வளோதான். ராஜேஷ் உட்காருப்பா. பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங் வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம பார்த்தோன்னா சீலிங்கில் பார்த்தோன்னா லைட்டிங் வந்து வேறு லெவல் பண்ணி நிற்கிறாங்க. நல்லா ஒரு எல்லோ ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்குது. நாங்கள் அப்படியே இந்த டிஸ்பிளேயில் பார்த்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் அப்படியே ஒரு ரிலாக்ஸ் மாதிரி எடுத்தோங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஒரு சின்ன இது எடுத்துகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க கேட்டு. அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க.
படம் தான் தேட்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோடனே மேலே பார்த்தீங்கன்னா செக்கிங் பாஸ்ட்டு பார்ப்பாங்க. டிக்கெட் காட்ட சொன்னாங்க, காட்டினாங்க. காட்டிட்டு சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அப்படி டேரக்டாக 2 பேர் உள்ளே போனாங்க. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. Hey, who are you, man? கவர் பண்ணியாச்சுப்பா. உக்காரு. மேல எப்படி கவர் பண்ணுவேன் பாரு. கேமரா மேன்ன்றதை நிரூபிக்கிறையா? டால்பி ஸ்டார்ட் பண்ணிட்டாமா நம்ம 7.1. அழகி, புதிய கீதையின் அழகி எப்போ ரிலீஸ்? நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது எவ்வளோ இருக்குங்க. நம்ம வந்து பள்ளி பருவத்தில் நம்ம இது மாதிரி நம்ம ஒவ்வொரு டைமும் வாய்ப்பாடு படித்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இது நல்லா இருந்துச்சு. இந்த சீன் வந்த உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம பள்ளி பருவத்தோட சீனை நமக்கு வந்து மைண்ட் அவுட் வருது. வேறு லெவலாக இருந்துச்சுங்க. அப்படியே அந்த ஸ்கூல் பருவத்தில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் இந்த படத்தை பார்த்தோன்னா அது பார்க்க தேவையில்லைங்க. ஆனால் மீண்டும் பள்ளி பருவம் மீண்டும் கிடைக்க போகிறதால மீண்டும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இது மாதிரி ஒரு வாய்ப்பு, இது மாதிரி ஒரு இது கிடைக்கவே கிடைக்காது எப்பவுமே. பாத்தீங்களாடா, விளையாடினாலும் பாடத்துல எவ்வளவு கவனமா இருக்காரு பாத்தீங்களாடா. கட்டாய உட்காரு. பாருங்கடா, இந்த பாப்பா பேரு தனலட்சுமி. இன்னையில இருந்து நம்ம கிளாஸ் தான் படிக்க போகுது. போதகிரில இருந்து நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கு. உங்க தாத்தா பாட்டி விட்டது இல்ல, அங்கதான் தங்கி படிக்க போகுது. ஏய், எல்லாருக்கும் நீ சொல்லிக்கிற, இந்த தனலட்சுமி கிட்ட யாராவது அட்டகாசம் பண்ணி வாழ ஆட்டினீங்க, நீ முட்டை எடுத்து விடுமா? வாத்தியார் கொடுமா முட்டாய். நாம வந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணும் போது எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியுமா உங்களுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம சாக்லேட் கொடுப்போம். அதே மாதிரி இந்த படத்துலையும் எல்லாத்துக்கும் இந்த வாத்தியாருக்கு சாக்லேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க. இது வந்து அந்த காலம் வந்து மீண்டும் நினைவுபடுத்துள்ளது இந்த படத்தை. இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஜாலி, ஒரு என்ஜாய்மெண்ட் இருந்துச்சுங்க. வேறு லெவல். இந்த படம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு குடும்பமாக போய் பார்க்கலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸு யார் வேணாலும் கூட்டிட்டு போவாங்க. வேறு லெவலாக இருக்கும் படம். உண்மையாக நீங்கள் பார்க்க போக உங்களுக்கே புரியும். நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. தங்கர் பச்சான் சொன்ன பேரு அது எடுப்பா முதல்ல எடுத்துட்டு மாதிரி தங்கர் பச்சான். நாளைக்கு 10,000 சொல்றாங்க. எல்லாமே அவங்க டைலாக் எல்லாருமே கிடைக்காத வசனம் இயக்கம். தனலட்சுமி இந்த கொல்லிக்கு சொந்தக்காரி தனலட்சுமிக்கு தானே கேக்குறேன். இந்த மாதிரி ஃபிளிக் மேல திங்கிற பண்ற வேணுமா? நான் தான் என்ன கொடுக்கணும் கூட. காசெல்லாம் ஒண்ணு வேணும். நான் எடுத்துக்க. ஹை சட்டடா. இந்த பெரிய பள்ளிக்கூடமும் ஞாபகத்துக்கு வரும். அதோட எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த எங்க வாத்தியார்களும் ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல 8ஆம் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. பாக்குறவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதே தெரியாது. சுந்தரலிங்க வாத்தியார் ரொம்ப பிடிவாதக்காரர். மனசு வச்சப்புறம் அடிக்காம விட மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து அடி வாங்காம
ரொம்ப நாளா வேலை இதை தப்பிச்சுட்டே இருந்தான். மணி அடிச்சு 1/4 மணி நேரம் ஆச்சு. என்ன கொலகாரம் ஆக்கிடாத. அடுத்தாப்புல ஹிஸ்டரி வாத்தியாரும் வந்துருவாரு. வந்தாகட்டும் சார். அவர் வந்துட்டா நீங்க போனதுன்னு சார். வேண்டாண்டா, எனக்கு ரத்தம் தலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்குது. ஏண்டா இப்ப பாருங்க, இந்த சாங்ஸ் வந்த உடனே அப்படியே ஆட்டு நின்று போயிரும். மொழியிலே தெரிவது தேவதையா யார நானும் புத்தம் சொல்ல. மனுஷனா பிறந்ததுனாலதான் இத்தனை பிரச்சனை. ஏதோ சின்ன பிள்ளையா இருந்தப்போ நான் அவளை நினைச்சு தொலைச்சிட்டேன். நம்ம கண்ணில் படாம எங்கேயாவது இருந்தா கூட நான் நிம்மதியா இருந்துருவேன். பக்கத்து தெருவிலேயே இருந்துகிட்டு தினம் தினம் வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே கஷ்டப்படுறான். அதை பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஒரு சுந்தரி வந்தாளாம், நல்ல அந்தியை பூத்திடும் பூ போல பூ வந்து அடிச்சாளாம், துள்ளி துள்ளி குதிக்கிறோம் போல. இப்ப பாருங்க, இப்போ ஒரு சேட் ஃபீலிங்கான ஒரு பிஜிபி வேணும் பாருங்க. இந்த மியூசிக் வந்தோடனே ஆட்டி நின்று போயிடும். வேற லெவலுங்க. யார நானும் குத்தம் சொல்ல. உன் குத்தமா ஏன் குத்தமா